இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று ஆண்டின் பொது காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வந்து பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு இது. சென்றார்கள், தங்கினார்கள், அனுபவித்தார்கள், மீண்டும் சாட்சியாக உருமாறினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்ற நாம் அவரோடு தங்கி அவரிடமிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு உரிய உன்னத சாட்சிகளாக மாறவும் வாழவும் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ, தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையாயின் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று, அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று, நாளை தினம் துவங்கப்பட இருக்கின்ற தடுப்பூசி முகாம்கள் அனைத்தும் சிறப்பாக அமைந்து கொரோனா தொற்று நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை அனைத்து மக்களும் சிறப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 3 முதல் 10 மற்றும் 19 முடிய. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன் என்று என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை, மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன்னிடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்திற்கு தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். 2ஆம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 13 15 மற்றும் 17 20 முடிவில் இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உடல் பருத்துமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பருத்துமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பருத்துமையில் ஈடுபடுவோர் தாம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர்.
உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்கள் உடலை விலைக்கு கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோ. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 35 முதல் 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார். இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டிய திருமுழுக்கு யோவான்
அந்த சீடர்கள் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர். இந்த இடத்துல ஒரு அழகான அருமையான ஒரு உறவாடல் நடைபெறுகின்றது. இயேசு அந்த சீடர்களை திரும்பி பார்த்து கேட்கின்றார், என்ன தேடுகிறீர்கள்? அந்த இடத்துல அவங்க சொன்ன பதில், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அடுத்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள். வழக்கமாக இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்? எந்த இடத்தில் தங்கி இருக்கின்றேன், எந்த வீட்டில் தங்கி இருக்கின்றேன், அல்லது எந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், இதுதான் பதிலாக இருக்கும். இந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கின்றார். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். இந்த அழைப்பை ஏற்று அவர்கள் செல்கின்றார்கள். இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் அன்று அவரோடு தங்குகின்றார்கள். அடுத்த நாள் அவர்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி அறிவிக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? அதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அன்றைக்கு அந்த சீடர்கள் இயேசுவை தேடிய பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, வந்து பாருங்கள். அவர்கள் சென்றார்கள், தங்கினார்கள், இயேசுவை அனுபவித்தார்கள், மாற்றம் பெற்றார்கள். இந்த 4 நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான இயேசுவை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நாம் தேடுகின்ற இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம். எப்படிப்பட்ட இயேசு? என்னுடைய துன்பத்தில் துணை இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போர்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய வேதனைகளை கண்டு ஆறுதல் படுத்துகின்ற இயேசு கிறிஸ்து, எனக்கு வளமும் நலமும் கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து, வேலை வாய்ப்பை கொடுக்கின்றவர், கடனிலிருந்து மீட்பவர், என்னுடைய உடல் நலத்தை கொடுப்பவர் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை முன்னிறுத்திய ஒரு இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா இங்கு அறிமுகப்படுத்தியதும் அனுபவித்ததும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்ல. அவர்களுக்கு தேவை என்று சொல்லி ஒன்றுமில்லை, அவர்களுக்கு வேண்டுதல் என்று சொல்லி ஒன்றுமில்லை. ஆனால் அதை தாண்டிய ஒரு தேடலை அந்த சீடர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அதனாலதான் அந்த இடத்துல அவர்கள் அனுபவித்த இயேசு கிறிஸ்துவை அடுத்தவர்களால் அறிவிக்க முடிந்தது. இன்றைக்கு நாம் நம்முடைய தேவைகளை முன்னிறுத்திய இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு அது நிறைவேறியவுடன் அறிவிக்கின்றோம். ஆனால் அதுல அழுத்தமோ உறுதியான சாட்சியமோ அங்கு இல்லை. ஆனால் இந்த சீடர்கள் அந்த 4 நிகழ்வுகள் சென்றார்கள், தங்கினார்கள், அனுபவித்தார்கள், சாட்சிகளாக மாற்றம் பெற்று வந்தார்கள். ஏறக்குறைய இதே ஒரு நிகழ்வு உயிர்த்த பிற்பாடு நடைபெறுகின்றது. 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸ் நோக்கி செல்லுகின்றார்கள். எம்மாவுஸ் வழியிலே ஆண்டவர் இயேசு வழிப்போக்கனை போல் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றார். இறுதியிலே இயேசு அவர்களோடு தங்குகின்றார். சென்றார்கள், தங்கினார்கள், அப்பம் பிடுகின்ற பொழுது இயேசுவை அனுபவித்தார்கள், மாற்றம் பெற்றவர்களாக இயேசுவை கண்டோம் என்று சொல்லி திரும்பி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவை அனுபவிப்பது என்றால் இயேசுவோடு செல்ல வேண்டும், இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இயேசு நம்மை தேடி வருகின்ற ஒரு நிலை அல்ல, மாறாக இயேசுவை தேடி அவர் சென்ற பாதையிலே பின்தொடர வேண்டும். அதான் இன்றைக்கு முதல் நிகழ்வாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவரோடு தங்க வேண்டும், அவரோடு தங்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்தாரோ, எந்த சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை சூழலை அமைத்துக் கொண்டாரோ அந்த சூழலுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும், அவரோடு தங்க வேண்டும், அவரோடு தங்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சிலுவையோ கல்வாரியோ எதுவாக இருந்தாலும் சரி, அவரோடு தங்க வேண்டும்.
மூன்றாவது நிகழ்வு, அவரை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும். அருகிருந்து பார்ப்பதல்ல, மாறாக அருகிருந்து உணர்வது, அனுபவிப்பது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையை நமக்குள் பெற்றுக்கொள்வது. அதைத்தான் புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் தன்மை பூண்டு மனு உரு எடுத்து இந்த மண்ணுலகிற்கு வருகின்றார். அவருடைய அந்த மனநிலை. அது மாத்திரமல்ல, சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது அவர் அழகாக சொல்லுகின்றார், உங்களுடைய பாதங்களை நான் கழுவுகின்றேன் என்றால் நீங்கள் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அதான் இயேசுவின் மனநிலை. எனவே இயேசுவை அனுபவிப்பது அப்படிங்கிறது அருகிருந்து பார்ப்பதல்ல, மாறாக அவராக நம்மை உணர்வது. அவருடைய உணர்வுகளுக்குள் நம்மை புகுத்தி கொண்டு அவருடைய உணர்வுகளை நமதாக்கிக் கொள்வது, அதான் அனுபவிப்பது. இறுதியாக நான்காவது நிகழ்வு என்ன அப்படின்னா, சென்று தங்கி அவரை அனுபவித்து விட்டால் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்வு முழுவதும் மாற்றம் பெற்று சாட்சியாக மாறும் அப்படிங்கிற சந்தேகமில்லை. அந்த சீடர் அந்திரேயா திரும்பி வந்து சொல்லுகின்றார், இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த பிற்பாடு திரும்பி வந்து சொல்லுகின்றார், மெசியாவை கண்டோ. ஒரு உறுதியான அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தை தான் மெசியாவை கண்டோம். மெசியாவை கண்டோம். அந்திரேயா கண்டுகொண்ட அந்த மெசியா, அனுபவித்த அந்த மெசியா இன்றைக்கு நமக்கும் தொலைவில் இல்லை, தூரத்தில் இல்லை. ஆனால் நாம் பார்க்கின்ற பார்வையிலும் நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் மாற்றம் ஏற்பட்டால் இந்த இயேசு கிறிஸ்துவை, அந்திரேயா அனுபவித்த அதே இயேசு கிறிஸ்துவை, அந்திரேயா யாருக்கு சான்று பகர்ந்தாரோ அதே இயேசு கிறிஸ்துவை இன்று நாமும் அனுபவித்து அவருக்கு சான்று பகர முடியும். எனவே நம்முடைய சாட்சியம் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேடுகின்ற இயேசு கிறிஸ்துவை அல்ல, எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றாரோ அந்த இயேசுவை அனுபவித்து சாட்சியாக அறிவிக்க நம்முடைய எண்ணங்கள், விருப்பு வெறுப்புகள், சுயநலப்போக்கள் இவற்றை விடுத்து மாறாக நல்ல ஒரு தேடலை, நேர்மையான ஒரு தேடலை ஆண்டவரை அனுபவித்து பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மடுவானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம்.
திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே எம் இறைவா, எம் திரு அவையில் துறவு வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இறை மக்களுக்கு போதிக்கவும் புனிதப்படுத்தவும் ஆயர்களாக இருந்து வழிநடத்தவும் அவர்களது வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை அனுபவம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவனே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமது குரலை கேட்டு உமக்கு சாட்சிகளாக அதன் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நேரிய வாழ்க்கை நடத்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைத்து வழியில் நடத்திடும் எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரென கருதப்படும் மக்கள் தம் விசுவாசத்தை கடைபிடிப்பதில் உள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களையும் இடையூறுகளையும் கடந்து மத சுதந்திரத்துடனும் ஒருவரை ஒருவர் அன்பினால் பிணைத்து கொள்ளவும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, திருச்சபையின் வலுவான தூண்களாக இளைஞர்களை உருவாக்க திருத்தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் இளைஞர்கள் இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஞானத்தையும் தூய ஆவியின் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய உழவர் பெருமக்களை ஆசிர்வதிப்பீராக. டெல்லியிலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவதற்கு முன்பாக இந்திய நாட்டை, அதனுடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருள்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடும் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் பெருமக்களுக்கு நீரே நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. அவை திரும்ப பெறப்பட்டு மீண்டும் இந்த மண்ணிலே அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகளுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுப்பீராக. முள்ளிவாய்க்கால் நினைவிடம் கூட தகர்க்கப்பட்டு எந்த நினைவும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரே, அகம்பாவ ஆணவ மனப்போக்கை கருவறுத்து மாறாக சமத்துவத்தை, சம உரிமையை நம்முடைய தமிழ் மக்களுக்கும் அந்த மண்ணிலேயே பெற்றுக் கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பறந்து திரியும் பறவைகள், அலைப்பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரே சுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயில இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வந்து பாருங்கள் என்று சொல்லி சீடர்களை அழைத்துச் சென்று அவர்கள் அவரோடு தங்கிய அந்த அனுபவம் இன்றைக்கு
நமக்கும் அதே அனுபவத்தை கொடுப்பதற்காக எழுந்தருளி வருகின்ற செம்மறி இவரை. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் கீதம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி நலமும் வளமும் பெறுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. ஏழை மக்கள் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே. கானமலை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோ நெஞ்சம் நினைத்தோ அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோ நெஞ்சம் நிறைந்தோ அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே.